ஹாய் ஹலோ வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து பேரை வச்சு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டார். அடுத்து 23 வந்து மாநாடு நடத்தி அதில் கொள்கையை அறிவிக்கப் போகிறார். தமிழக அரசியலில் அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் தலைவர் வந்து நல்ல வழியில் இருந்து மக்களை நல்ல வழியில் கொண்டு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட விலைகள்லாம் வந்துட்டு தாறுமாறாக இருக்குது. ஏன்னா நானே வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு பார்த்தேன். அரசாங்க விலை நிர்ணயம் வந்து 130 190ன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா 800 ரூபா 1000 ரூபாய்க்கெல்லாம் வந்து டிக்கெட்டை விற்கிறாங்க. ஒரு தலைவர், அரசியல் தலைவராக வரக்கூடிய திரு விஜய் சார் அவர்கள் முதல்ல உங்கள் சைடு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து எடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் திருத்திட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க. மக்கள் அதை வந்து ஏற்றுக்குவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க வந்து படம் வந்து 333 கோடி 340 கோடி 368 கோடி 400 கோடி ஆகிப்போச்சு, அது ப்ரொடியூசர்ஸ் தான் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அந்த செயலில் ஈடுபடலைன்னு கூட நீங்கள் வந்து காரணம் சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் இதில் ஹீரோ, அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வந்துட்டேன், என்னுடைய படங்களில் அரசு நிர்ணயம் பண்ண அந்த விலைக்கே வந்து டிக்கெட்டை கொடுங்க, மற்றபடி அதிகமான விலையில் வந்து டிக்கெட்டை கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற ஒரு தலைவர் ஆகிட்டீங்க. ஒரு தப்பு நடந்தால் தப்பை தட்டி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற தப்பை நிவர்த்தி பண்ணுங்க. அதன் பிறகு நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தப்புகளை தட்டி கேட்கலாம். நன்றி, வணக்கம்.